வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து வரும் நாட்கள் கேரளா கடற்கரையோரங்கள், உள்பகுதி ஓரிடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு தொடர்ந்து வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து கேரளா கடற்கரையோரங்கள், உள்பகுதி ஓரிடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிடங்களில் லேசான முதல் மிதமான மழை இந்த நிகழ்வால் கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தெளிவான வானமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தமிழகத்தில் இப்போதைக்கு வறண்ட வானிலை நிலவினாலும் வரும் ஜனவரி 22ஆம் தேதி கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக ஒரு காற்றுச் சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஜனவரி 23, 24, 25 தேதியில் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு ஜனவரி 22ஆம் தேதி கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும். ஜனவரி 23ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாக லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி 23ஆம் தேதி. ஜனவரி 24ஆம் தேதி நிகழ்வு குமரிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் ஜனவரி 24ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்கள் அங்கங்கே ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமைந்து கொண்டிருக்கும். ஜனவரி 23ஆம் தேதி. ஜனவரி 24ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழை, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேபோல் மத்திய மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மாலை இரவு நேரங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓர் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 24ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜனவரி 25ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கிழக்கு காற்றை ஜனவரி 24ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும், ஜனவரி 25ஆம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கிழக்கு காற்றை கொண்டு வந்து குவிக்கும் என்பதால் மழைப்பொழிவு அதிகரித்து கிடைக்கும். அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஜனவரி 25ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் ஜனவரி 25ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதே வழியில் மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். அதே வழியில் தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி 23ஆம் தேதி பரவலாக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும். இப்போதைக்கு இந்த வானிலை ஏற்பட்டாலும் வரக்கூடிய நாட்களில் வானிலை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு காற்று அமைவதை பொறுத்து தமிழகத்தில் வரும் நாட்கள் ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 26ஆம் தேதியும் அங்கங்கே ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 27ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து ஜனவரி 27, 28, 29 தேதியில் குளிர் இருந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. மாத இறுதியில் ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து தமிழகத்துக்கு மழை கொடுக்காமல் விலகிச் செல்லுமா, அல்லது தமிழகத்துக்கு முன்னேறி வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தரைக்காற்று இப்போதைக்கு பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் இன்று ஒரு நாள் மட்டும் தென்மேற்கு வங்கக்கடல், அதோ இலங்கைக்கு கிழக்கு பகுதி, அதே வழியில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அதிகபட்சம்
35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஜனவரி 23 விட 24, 25, 26ஆம் தேதி வரை தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும். பெரிய அளவில் காற்றின் வேகம் அதிகரிக்கவில்லை. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இந்த 4 நாட்கள் காற்றின் வேகம் இருந்தாலும் அதன் பிறகு ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் காற்றின் வேகம் படிப்படியாக குறையும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது தரைக்காற்று சற்று தமிழகத்தில் ஒரு 30 முதல் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்றும் இருக்க வாய்ப்பது. ஜனவரி 23ஆம் தேதி 26ஆம் தேதி வரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.